வணக்கம், நான் உங்கள் மோகனா. திங்கட்கிழமை 11/8/2025 தினத்தந்தி. வாங்க செய்திக்குள்ளார போகலாம். சிங்கபெருமாள் கோவில் ஊராட்சி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் மழை வெள்ளத்தால் ஊர்ந்து சென்றபோது எடுத்த படம். இங்க பாருங்க, மழை பாத்தீங்களா? செங்கல்பட்டு உத்திரமேரூரில் பலத்த மழை. 11 ஆகஸ்ட் 11 செங்கல்பட்டு உத்திரப்போரூரில் பலத்த மழை பெய்தது. செங்கல்பட்டு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளான ஆலம்பாக்கம், வல்லம், மேலையூர், செட்டி, புன்னியம், ஆந்தூர், திம்மாவரம், பாலூர், வில்லியம்பாக்கம், பழவேலி, புலிப்பாக்கம், வீராபுரம், சிங்கபெருமாள் கோவில், வெங்கடேசபுரம், கொளத்தூர், ஆப்பூர், தென் மேல்பாக்கம், ஆஞ்சூர், கொண்டமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்று மாலை 4 மணி அளவில் திடீரென பலத்த மழை பெய்தது. 1.5 மணி நேரம் விடாமல் பெய்த மழையால் கிராம சாலையில் மழைநீர் கரைபுரண்டு ஓடியது. திடீரென காற்றுடன் பெய்த இந்த மழையால் வீடுகளில் வளர்க்கப்பட்ட முருங்கை மரம், வாழை மரங்கள் உடைந்து விழுந்தன. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள சிங்கபெருமாள் கோவில் ஊராட்சி வெள்ளம் சூழ்ந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டன. இதனால் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து வாகனங்களும் மழை வெள்ளத்தால் மிதந்தபடியும் வாகனங்களின் முன்பக்க விளக்குகளை எரியவிட்டபடி ஆமை வேகத்தில் சென்றன. திடீரென 1.5 மணி நேரம் கொட்டி தீர்த்த இந்த கனம் மழையால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் அவதிக்குள்ளானார்கள். நேற்று மாலை 5 மணி அளவில் மேகமூட்டத்துடன் பலத்த காற்று வீசியது. பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் பெருக்கெடுத்து வெள்ளம் ஓடியது. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த திடீர் மழையால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாயினர். இந்த திடீர் மழையால் தண்டலம், திருப்போரூர், கேளம்பாக்கம் உள்ளிட்ட சில பகுதிகளில் சாலையில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரப்பேரூர் மற்றும் அதை சுற்றியுள்ள மானாமதி, காரணி மண்டபம், பெருநகர், கம்மாளம், பூண்டி, திட்டாலம், நெல்வாய், திருப்புலிவானம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை 1 மணி நேரத்துக்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. பலத்த காற்றும் வீசியது. அதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் 1 மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மழை வெள்ளத்தால் உத்திரப்பேரூர் பஜார் வீதியில் ஆறு போல வெள்ளம் ஓடியது. சாலையின் இருபுறமும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. பஸ்ஸுக்காக காத்திருந்த பொதுமக்கள் கடைகளிலும் மற்றும் பயணியர் நெடுக்குடியிலும் தஞ்சமடைந்தனர். கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், கன்னிவாக்கம், காயராம்பேடு, ஒத்தேரி, மறைமலை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மேலும் அவதிக்குள்ளானார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது.